வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். இந்தியாவில் நீட் தேர்வை அமல்படுத்துவதற்கு ஆளும் திமுகதான் பொறுப்பு என்று அதிமுக தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து இந்த தேர்வை அறிமுகப்படுத்தியது மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த விஷயத்தை எடுத்துச் சென்று இறுதியில் தமிழ்நாட்டில் மருத்துவ ஆர்வலர்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களுக்கு அடித்தளமிட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ஒழிப்பதாக உறுதியளித்து மாணவர்களை ஏமாற்றிய கட்சி ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அவரை பொறுத்தவரை நீட் தொடர்பான மன அழுத்தத்துடன் தொடர்புடைய தொடர்ச்சியான மாணவர் தற்கொலைகள் குறித்து ஆளும் அரசு அலட்சியமாக உள்ளது. ஆளும் திமுகவின் கைகளில் இரத்தக்கரை படிந்துள்ளதாகவும் பல மாணவர்களின் துயரமான தலைவிதிக்கு அக்கட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பழனிசாமி மேலும் வலியுறுத்தினார். தரவுகளை மேற்கோள் காட்டி செப்டம்பர் 2021 முதல் மார்ச் 2025 வரை நீட் தேர்வை சுற்றியுள்ள பயம் மற்றும் அழுத்தம் காரணமாக குறைந்தது 19 மாணவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறினார். இந்த இளம் உயிர்களின் இழப்புக்கு விளக்கம் கோரி முதல்வர் ஸ்டாலினிடம் நேரடியாக கேள்வி எழுப்பினார். தேர்வின் உணர்ச்சி மற்றும் உளவியல் பாதிப்பை வலியுறுத்தி மாணவர்கள் மீதான அதன் தாக்கத்திற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீட் ஏற்படுத்தும் சவால்கள் இருந்த போதிலும் நம்பிக்கையுடன் இருக்கவும் தங்கள் இலக்குகளை நோக்கிச் செயல்படவும் மாணவர்களை அதிமுக தலைவர் வேண்டுகோள் விடுத்தார். ஆர்வலர்கள் நம்பிக்கையை இழக்காமல் விரக்தியில் மூழ்காமல் தங்கள் கனவுகளில் கவனம் செலுத்துமாறு அவர் ஊக்குவித்தார். விடாமுயற்சி மற்றும் மீள்தன்மையின் முக்கியத்துவத்தை பழனிசாமி வலியுறுத்தினார். மாணவர்கள் கடுமையான நடவடிக்கைகளை நாடுவதற்கு பதிலாக ஆதரவை தேடுமாறு வலியுறுத்தினார். அத்தகைய ஒரு வழக்கு மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை கொண்ட தேவதர்ஷினி என்ற உறுதியான மாணவியின் வழக்கு. காவல்துறையினரின் கூற்றுப்படி அவர் 3 முறை நீட் தேர்வை எழுதியிருந்தார். ஆனால் தேவையான கடா மதிப்பெண்ணை பூர்த்தி செய்ய தவறிவிட்டார். அவரது சில சகாக்களைப் போலல்லாமல் மாற்று தொழில்முறை படிப்புகளை தொடர வேண்டாம் என்று தேர்வு செய்து கடந்த 3 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராவதற்கு மட்டுமே அர்ப்பணித்தார். இருப்பினும் அவரது இடைவிடாத முயற்சிகள் விரும்பிய பலனை தரவில்லை. இது பெருகிய விரக்தி மற்றும் ஏமாற்றத்திற்கு வழிவகுத்தது. வியாழக்கிழமை தேவதர்ஷினி தனது பயிற்சி மையத்திலிருந்து மனச்சோர்வடைந்த நிலையில் வீடு திரும்பினார். அவளுடைய பெற்றோர் அவளுடைய துயரத்தை கவனித்து அவளை ஆறுதல் படுத்த முயன்றனர். மறுநாள் பேக்கரியில் தனது தந்தைக்கு உதவி செய்து கொண்டிருந்தபோது வீட்டில் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி வீட்டிற்கு சென்றவர் திரும்பவில்லை. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவள் அவர்களின் வீட்டில் இறந்து கிடந்தாள். இது தமிழ்நாட்டில் நீட் தொடர்பான தற்கொலைகளின் வளர்ந்து வரும் பட்டியலில் மற்றொரு சோகமான அத்தியாயத்தைச் சேர்த்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.